உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். தாயகத்திலிருந்து தாயக ஊடகவியலாளர் இரா மைதரன் இணைகின்றார். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் அன்புறவுகளுக்கு நேர வணக்கம். இரா மைதரன், நாங்கள் தேர்தலின் ஊடாக தேர்தலுக்கு முன்னதாக தமிழ் அரசியல் பரப்பில் கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக எதிர்ப்பு அரசியல் தொடர்பாக நாங்கள் நிறைய விமர்சனங்கள் வைத்தோம். அப்பொழுதெல்லாம் நீங்கள் நானும் உரையாடும் பொழுது அரசு அவர்களும் ஃபெட்டிமார் மாஸ்டரோட நாங்கள் உரையாடும் பொழுது யார் மீதும் எங்களுக்கு காழ்ப்புணர்வில்லை. நாங்கள் அரசியல் பரப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியலை ஏற்படுத்த வேண்டும். அந்த மக்கள் எவ்வளவோ உழந்து அனாதரவாக இருக்கின்ற மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் நிறைய விடயங்களை பேசிக்கொண்டு வந்திருக்கின்றோம். நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு ஊடக சந்திப்பினை ஏற்படுத்தியிருந்தார் என்ற செய்தியை நீங்கள் கூறியிருந்தீர்கள். உங்களுக்கும் கூட அழைப்பு விடுத்திருந்ததாக கூறப்பட்டது. நீங்கள் கூறியிருந்தீர்கள், நீங்கள் அங்கே சென்றிருந்தீர்கள். அங்கே இந்த ஊடக சந்திப்பில் என்ன பேசப்பட்டது, என்ன அவதானித்தீர்கள் என்று எங்களோட உறவுகளுக்கு கூறுவீர்களா? உண்மைதான். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த புதிய அரசியலமைப்பு முயற்சி தொடர்பாகவும், அதாவது தமிழ் கட்சிகளுக்கிடையே ஒரு கலந்துரையாடலுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த விடயம் தொடர்பாகவும், சமகால அரசியல் தொடர்பாகவும் ஊடகவியலாளர்களோடு ஒரு கலந்துரையாடல் ஒன்றை ஏற்பாடு செய்து அதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதிலே வடமராட்சி ஊடக இல்லத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அவர் செயல்படுகின்ற நிலைமையிலே அவ்வாறு நேரடியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்களினால் நேரடியாக அந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அப்போது கூட தெரியப்படுத்தியிருந்தேன், நிச்சயமாக கட்டாயம் இதில் பங்கெடுப்பதற்கு ஆர்வமாக இருக்கின்றேன். என்னுடைய தற்போதைய சூழ்நிலை காரணமாக ஒரு அதில் பங்கெடுக்கக்கூடிய நிலைமை இருக்குமா என்று தெரியவில்லை. ஆனால் கூடிய வகையிலே அதில் பங்கெடுப்பதற்கு ஆர்வமாக இருக்கின்றேன், முயற்சி செய்கின்றேன் என்ற ஒரு விடயத்தை நான் அவருக்கு நேரடியாக தெரியப்படுத்தியிருந்தேன். அந்த வகையிலே அதனுடைய முக்கியத்துவத்தை கருதி, ஏன்னா நாங்கள் ஒரு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்பாக மிக அதிகமாக ஊடக பரப்பிலே ஒரு விமர்சனங்களை முன்வைத்த ஒரு தரப்பாக நாங்கள் இருந்து வந்தோம் என்பதை உறவுகளுக்கும் நிச்சயமாக அது தெரியும். அதாவது ஒரு தனிப்பட்ட தனிமனித தாக்குதல் என்பதற்கு அப்பால் ஒரு விடுதலை அரசியலை முன்னெடுத்து வருகின்ற ஒரு தேசிய இனத்தினுடைய ஒரு அரசியல் நோக்கு நிலையில் நின்று கொண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய எதிர்ப்பரசியல் என்பது எவ்வளவு தூரம் அதை பாதிக்க செய்கின்றது, பலவீனமடைய செய்கின்றது என்கின்ற கண்ணோட்டத்தில் நாங்கள் அந்த விடயங்களை அந்த காலகட்டங்களிலே மிக தீவிரமாக நாங்கள் விமர்சித்து வந்தவர்களாக இருக்கின்றோம். ஆக எங்களுக்கு அந்த ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. அவர்கள் ஏற்பாடு செய்கின்ற அந்த நிகழ்விலே நாங்கள் அதை நேரடியாக பங்கு பெற்றி அவர்களுடைய விடயங்களை நாங்கள் உள்வாங்குவது, அங்கே நாங்கள் அதுக்கான பதில்களை வழங்குவதற்கான ஒரு எண்ணத்தோடு அதில் பங்கெடுக்க வேண்டியவருடைய முக்கியத்துவம். அதை விட நாங்கள் கடந்த பல நிகழ்ச்சியில கூறுவதை போன்று சமகாலத்தில் இந்த முன்னெடுப்பு என்பது ஒரு காலப்பொருத்தமான விடயம். ஆகவே அந்த விடயம் தொடர்பாக அது ஒரு பங்கு பற்றி கருத்துக்களை வழங்குவது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு தேவையை உணர்ந்து என்னுடைய சூழ்நிலைகளையும் கடந்து நேற்றைய அந்த கலந்துரையாடலே ஒரு முழுமையாக பங்கு பெற்றிருந்தேன். அதிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஒரு பாரிய நிலை மாற்றத்தை என்னால் உணரக்கூடியதாக இருந்தது. கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் அங்கே ஒரு அறிமுக உரையாற்றுகின்ற போது, அந்த நேற்றைய கலந்துரையாடல் தொடர்பான ஒரு உரையாற்றுகின்ற போது அவர் வெளிப்படையாக அந்த விடயங்களை கூறியிருந்தார். அதாவது ஊடகங்கள் மக்களை வழி நடத்துவதிலே மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு செலுத்துகின்றன. இதை நாங்கள் இந்த தேர்தல் முடிவுகளின் ஊடாக நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கின்றோம். தங்களுடன் நேரடியாக கூட சில தரப்பினர் கூறியிருந்தார்கள், கடந்த தேர்தல் முடிவுகள் எவ்வாறு அமையப் போகின்றது என்பது தொடர்பாக நாங்கள் அப்போது அதை பெரிதாக நம்பவில்லை. நாங்கள் வேறு விதமாக நாங்கள் இந்த தேர்தல் முடிவுகளை எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் முடிவுகள் வந்ததற்கு பிற்பாடு ஊடகம் சார்ந்தவர்களுடைய கணிப்பு அங்கே சரியாக இருந்ததை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். ஆகவே ஊடகங்கள் மக்களுடைய நாடி துடிப்பை அறிந்து செயல்படுகின்றது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். ஆகவேதான் இந்த காலகட்டத்திலே எடுத்திருக்கின்ற இந்த முயற்சியை அடுத்த கட்டத்துக்கு முன்னகர்த்தி செல்வதற்கும் மக்கள் மத்தியிலே இதை கொண்டு சென்று
இதற்கான ஒரு அவசியத்தை மக்களுடைய ஒரு தெளிவுபடுத்தி மக்களை அதற்கேற்றவாறு தயார்படுத்துவதற்குமாகத்தான் நாங்கள் ஊடகவியலாளர்களோடு இந்த ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். சிவில் சமூகத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கின்ற ஊடகவியலாளர்களை, அதே நேரத்திலே மக்களை நேரடியாக ஒரு நெறிப்படுத்தக்கூடிய ஒரு வலுமிக்க சக்தியாக இருக்கின்ற ஊடகவியலாளர்களோடு நாங்கள் இந்த சந்திப்பை மேற்கொள்வதற்கு அதனால் தான் தீர்மானித்தோம், இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தோம் என்று அவர் வெளிப்படையாகவே அந்த விடயத்தை கூறியிருந்தார். ஆகவே அது வெளிப்படையாகவே அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்ற அதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த ஒரு சந்திப்பு. ஏனால் கடந்த 15 ஆண்டு கால அவர்களுடைய அரசியலிலே இது ஒரு புதிய அதிசயமான ஒரு அத்தியாயமாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும். அந்த எல்லோரையும் கூப்பிட்டு கலந்துரையாடுவது, ஒரு மக்கள் மயப்படுத்துவதற்கான முன்முயற்சிகளை எடுப்பது. ஏன்னா இதுவரை காலம் அப்படி இல்லை. அதை இந்த கலைஞர் பொன்னம்பலம் அவர்களுடைய அந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய அந்த ஊடகவியலாளர்களுடனான இந்த சமகால அரசியல் தொடர்பான கலந்துரை இதை எப்போதோ இவர்கள் முன்னெடுத்திருக்க வேண்டும். அதை கூட அவர்கள் கூறியிருந்தார்கள். ஒருவேளை நாங்கள் கடந்த காலங்களிலே இந்த விடயங்களை முன்கூட்டியே செய்திருந்தால் இன்னும் பாரிய மாற்றங்களை நாங்கள் இந்த விடயங்களிலே கண்டிருக்க முடியும் என்பதை நாங்கள் இப்போது தாமதமாக புரிந்து கொள்கின்றோம் என்ற ஒரு விடயத்தையும் கலைஞர் பொன்னம்பலம் அவர்கள் வெளிப்படையாக அங்கே எடுத்து கூறியிருந்தார். ஆகவே இந்த தேர்தல் முடிவுகள், இதைத்தான் நான் அடிக்கடி கூறுவேன், தோல்வியை கற்றுக் கொடுப்பதை போன்ற ஒரு பாடம் வேறு எதுவுமே கற்றுக் கொடுக்காது. நாங்கள் இதையாவது செய்கின்றார்களே என்று ஒரு அங்கீகாரத்தை அவர்களுக்கு வழங்குவோமாக இருந்தால் மிதமிஞ்சிய ஒரு செருக்கை அவர்களுக்கு அது வழங்கிவிடும். இதையெல்லாம் சகித்து கொண்டு மக்கள் எங்களை ஆதரிக்கின்றார்கள், ஆகவே நாங்கள் செய்கின்ற தவறை கூட மக்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஒரு பிள்ளையான கற்பிதம் அங்கே முன்வைக்கப்படும். இதைத்தான் நான் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றேன். பிள்ளை என்று தெரிந்தால், இது தவறு என்று தெரிந்தால் அதை நாங்கள் அவர்களுக்கான தகுந்த தண்டனையை வழங்குகின்ற போதுதான் அதை அவர்கள் திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கு. ஆகவே ஒரு பெற்றோர் ஒரு தவறு செய்கின்ற தங்களுடைய பிள்ளைகளை தண்டிப்பதோ, இல்லை ஒரு தவறு செய்கின்ற மாணவர்களை ஆசிரியர்கள் தண்டிப்பது என்பதோ அவர்களை முற்றாக புறமுதுக்க வேண்டும் என்பதற்காகவோ, இல்லை அவர்கள் மீதான ஒரு வன்மத்திலோ அல்ல. அவர்கள் திருந்தி மீளவும் அந்த தவறை செய்யக்கூடாது என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்திலே அவர்களை செதுக்கி ஒரு சரியான திசையிலே அவர்களை வழிநடத்த வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தில் தான் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் குருவானவர்களும் அவ்வாறான தண்டனைகளை, அது ஒரு வேளை ஒரு வலிமிகுந்ததாக இருந்தாலும் அதனுடைய உள்ளார்ந்த நோக்கம் என்பது அதை ஒரு சீர்படுத்தி இவர்களை சரியாக வழிநடத்துவதற்காகத்தான் இருக்கு. அதே போன்ற ஒரு நிலையில்தான் எங்களுடைய வாக்குகளும் எங்களுடைய தண்டனைகளும் அமைய வேண்டும். இந்த தேர்தலிலே அவ்வாறு நாங்கள் வழங்கிய தண்டனை தான் இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை இவ்வாறு சிந்திக்க தூண்டி இருக்கின்றது. இல்லை அவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற தரப்பினரை அவ்வாறு இவர்களை செயல்படுவதற்கு தூண்டி இருக்கின்றது. இதைத்தான் நாங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற டிசிசி போன்ற தரப்பினரிடம் நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற ஒரு கோரிக்கையாக இருந்தது. கண்மூடித்தனமாக நீங்கள் ஒரு தரப்பு சொல்லுகின்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு நீங்கள் ஒரு தமிழ் தேசம் சார்ந்து இந்த நிலைப்பாட்டை எடுக்காவிட்டால் உங்களுக்கான நிதிகளை நாங்கள் நிறுத்தி விடுவோம், உங்களுக்கான தார்மீக ஆதரவை நாங்கள் நிறுத்தி விடுவோம் என்ற ஒரு தரப்பு அழுத்தம் கொடுக்கின்றது. இது நான் முன்னர் கூறிய அந்த பெற்றோர் ஆசிரியர்களுடைய மனநிலையில் நின்று கொண்டு அந்த தரப்பினர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு நெருக்கு வார்த்தை கொடுக்கின்றார்கள். என்றால் அவ்வாறான நெருக்கு வார்த்தை கொடுத்தாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை ஒரு தமிழ் தேசிய நோக்கு நிலையில் வழிநடத்த வேண்டும் என்கின்ற ஒரு உன்னத நோக்கத்தின் அடிப்படையில் தான் அந்த நெருக்கு வாரம் பிரயோகிக்கப்படுகின்றது. ஆனால் மாறாக என்ன நடைபெறுகின்றது? அங்கே இருக்கின்ற அந்த குழு மோதலும் அந்த பல பிளவு நிலைகளும் அந்த அமைப்புக்குள்ளே இருக்கின்ற இன்னொரு தரப்பு என்ன சொல்கின்றது, இல்லை அந்த புலம்பெயர் தேசத்தில் செயல்பட இன்னொரு தரப்பு என்ன சொல்கின்றது, அவங்கள் வேற நிகழ்ச்சி நிரல்ல செயல்படுறாங்க, நீங்கள் அவங்க போனா போட்டு முடுங்க, நாங்கள் உங்களுக்கு தேவையான வைக்கிறோம் என்று சொல்லி ரச்சு கொண்டு வந்ததாலதான் இந்த 15 வருஷத்தை நாங்கள் இழந்திருக்கிறோம். இன்றைக்கு கலைஞர் பொன்னம்பலம் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றனர். நாங்கள் ஒருவேளை முன்கூட்டியே இப்படியான ஒரு அணுகுமுறை மாற்றத்தை செய்திருந்தால் நாங்கள் பல நன்மைகளை, பல முன்னேற்றகரமான நிலைப்பாடுகளை அடைந்திருக்க முடியும் என்று அவர் உணர்கின்றார். ஆகவே இப்போது எங்கே தவறு இருக்கின்றதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த பின்னூட்டம் என்பது எங்கிருந்து வருகின்றது? ஒரு தவறென்று தெரிந்து கொண்டும் அங்கீகரிக்கின்ற போதுதான் தொடர்ச்சியாக அந்த தவறு
அது தவறு என்பதை கடந்து அது சரியானதாக அவர்கள் புரிந்து கொண்டு அதை செய்வதற்கான ஒரு ஊக்க சக்தியாக மாறுகின்றது. ஆக இப்போது கூட இந்த தனிமனித வன்மங்களை கடந்து இல்லை ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலை கடந்து ஒரு தேசமாக தமிழ் மக்களுடைய இந்த விடுதலை அரசியலை முன்னோக்கி செல்கின்ற அந்த புள்ளியிலே அனைவரும் சிந்திப்போமாக இருந்தால், அனைவரும் அதை ஒரு இலக்கு நோக்கி நகர்வோமாக இருந்தால் சரியான திசையிலே பயணிக்க முடியும், சரியான மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்பதற்கான ஒரு நம்பிக்கை புள்ளியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய இந்த மாற்றத்தை நான் பார்க்கின்றேன். அதற்கு பிரதானமாக புலம்பெயர் தேசத்திலும் அந்த நிலைமாற்றம் நிச்சயமாக இது தனி ஒரு தரப்பாக கயந்திரமார் பொன்னம்பலம் தரப்பினருடைய நிலைமாற்றமாக நான் பார்க்கவில்லை. இவர்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு இதுவரை காலமும் அவர்களுடைய தவறுகளுக்கு துணை போன தரப்பினருடைய ஒரு மனமாற்றமாகவும் அவர்களும் நிச்சயமாக இதற்கு பின்னால் நின்று கொண்டு இவர்களுக்கு பக்கபலமாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு நம்பிக்கையிலே அவர்களும் மாறி இருக்கின்றார்கள். அவர்களும் அந்த துருவ அரசியலை கைவிட்டு புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற ஏனையவர்களை இப்போதாவது புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை கை நீட்டி இவர்கள் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரல், இவர்கள் இந்தியாவுடைய கைக்கூலிகள், இல்லை இவர்கள் வேறு தரப்பினருடைய நிகழ்ச்சி நிரலில் இவர்கள் இவ்வாறு செயல்படுகின்றார்கள். ஆக அவர்கள் போனால் போட்டும் விடுங்கள், நாங்கள் உங்களுக்கு வாரி இறைக்கின்றோம், உங்களுக்காக நாங்கள் இருக்கின்றோம் என்பதாக அவ்வாறான ஒரு துருவ அரசியலை, புலவு நிலை அரசியலை இனிமேலாவது கைவிட்டு எல்லோரும் இன்று இங்கே தாயகத்திலே இவ்வாறான ஒரு அரசியல் மாற்றம், ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்துக்கான ஒரு விதை போடப்பட்டதை போன்று புலம்பெயர் தேசத்திலும் அவ்வாறான ஒரு ஒரு அரசியல் மாற்றத்துக்கான ஒரு விதையை போட்டு அதுக்கான ஒரு மாற்றத்தை தொடங்குவார்களாக இருந்தால் உண்மையிலே ஒரு விடுதலை அரசியல் என்பது எங்களுக்கான ஒரு தூரம் அதிகம் இல்லை என்பதை இந்த இடத்திலே கூற முடியும். இந்த இடத்துல நீங்கள் கேட்ட அந்த விடயத்துக்கு நாங்கள் மூல வருவமாக இருந்தால் ஒரு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய அந்த ஒரு வெளிப்படையான நிலைப்பாடு ஊடகவியலாளர்களானால் இந்த மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். ஆக நீங்கள் மக்கள் மத்தியிலே இந்த உண்மைகளை கொண்டு செல்லுங்கள், மக்களை இதற்கு ஏற்றவாறு தயார்படுத்துங்கள். ஒருவேளை சர்வஜன வாக்கெடுப்பு என்கின்ற ஒரு நிலைமை வருகின்ற போது மக்கள் நேரடியாக இந்த விடயங்களிலே வாக்களிக்கின்ற ஒரு நிலைமை வருகின்ற போது மக்கள் ஒற்றையாட்சியை நிராகரித்து ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை அந்த இடத்திலே பிரதிபலிக்கக்கூடியதான முடிவை அந்த சர்வஜன வாக்கெடுப்பிலே தமிழ் மக்கள் வழங்க வேண்டுமாக இருந்தால் எவ்வாறு கடந்த காலங்களிலே மக்களை இந்த ஊடகங்கள் நெறிப்படுத்தி இவ்வாறான ஒரு செல்வாக்கு செலுத்தியதோ அதே போன்று இந்த புதிய அரசியலமைப்பு விடயத்திலும் இந்த ஊடகங்கள் சார்ந்து செயல்படுகின்ற தரப்பினர் மக்களை ஒரு சரியான திசையிலே வழிநடத்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் பல தடவை கையெடுத்து மன்றாட்டமாக கேட்டுக்கொள்கின்றோம். உங்களை இந்த பணியை நீங்கள் ஒரு தமிழ் தேச கடனாக நிறுத்தி செய்யுங்கள். இது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய முன்னெடுப்பாக நீங்கள் யாருமே பார்க்க வேண்டாம். இது தமிழ் மக்களுடைய ஒரு தமிழ் தேசம் சார்ந்த ஒரு முன்னெடுப்பாக கருதி இதற்கான ஒத்துழைப்பை வழங்குங்கள். இதை நாங்கள் மன்றாட்டமாக கேட்டுக்கொள்கின்றோம் என்ற அவருடைய அந்த வெளிப்பாடு என்பது நிச்சயமாக இந்த இடத்திலே நாங்கள் மனம் திறந்து ஒரு பாராட்ட வேண்டிய விடயம். இப்படியாக சகல விடயங்களிலும் அவர்கள் அந்த துடக்கு பார்க்கின்ற அந்த தீட்டரசியலை கைவிட்டு விட்டு ஒரு தேசமாக இந்த விடயங்களை முன்னெடுப்பதிலே அவர்கள் முன் வருவார்களாக இருந்தால் உண்மையிலே அது ஒரு பாரிய ஒரு மாற்றம். நிச்சயமாக அந்த பாதையிலே இவர்கள் தொடர்ந்து பயணிப்பார்கள் என்பதை நேரடியாக உணரக்கூடியதாக இருந்தது. என்றால் அந்த அவர்களிடம் இருந்த அந்த இதுவரை காலமும் இருந்த அந்த ஒரு அவருடைய ஒரு ஊடக சந்திப்புகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கின்ற போது கூட ஒரு ஒரு ஆணவத்தன்மை இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் சொல்வது மட்டும்தான் சரி, நாங்கள் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும், மற்றவர்கள் சொல்வதெல்லாம் நிராகரிக்கப்பட வேண்டியவை, அவர்களுக்கு பின்னாலே ஒரு சக்தி இருக்கின்றது, அப்படி இப்படி என்று சொல்லி அவர்கள் அந்த ஒரு ஆணவத்தோடு ஒரு திமிர்த்தனமாக அந்த அவர்களுடைய எதிர்ப்பரசியல் பிரதிபலிப்பை அந்த ஊடக சந்திப்புகளிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் முற்றிலும் மாறுபட்டதா உண்மையிலே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அந்த அந்த சொல்வார்கள் சில நேரம் அந்த கிள்ளி பார்க்கின்ற உண்மையிலே இது கனவா நிஜமா கிள்ளி பார்க்கக்கூடிய அளவில் தான் அந்த நேற்றைய அந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய அந்த அரசியலமைப்பு தொடர்பாக ஸ்ரீதரன் அவர்களை நேரில் சந்தித்தது, செல்வம் அடைக்கலனை சந்தித்தது, CVK சிவஞானம் பதில் தலைவராக நியமிக்கப்பட்டவுடன் அவருடைய வீடு தேடி சென்று அவரிடம் அழைப்புதல் வழங்கியது. இப்ப இந்த விடயங்களை எல்லாம் பார்க்கின்ற போது ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இவர்கள் செயல்படுகின்றார்கள் என்னென்று தெரியாது என்கின்ற ஒரு பார்வை அந்த வெளிப்படையாக செய்திகளை அவதானிக்கின்ற போது இருந்தது. இந்த நிகழ்வுகளிலே அவர்களுடைய பிரதிபலிப்பை பார்க்கின்ற போது அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதல் அது தென்படுகின்றது. அது ஒரு ஒரு ஆரோக்கியமான விடயமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆக இவர் தொடர்ந்தும் இதே பாதையிலே பயணிப்பார்கள். அதாவது ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு தேவை கருதி அவர்கள் தொடர்ந்தும் இவ்வாறான ஒரு நெகிழ்வுத்தன்மையோடு ஒரு ஐக்கியப்பாட்டை
முன்கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஒரு நிலையிலே அவர்கள் பயணிப்பார்கள் என்பதை அந்த நேற்றைய சந்திப்பிலே என்னால் மிகவும் ஒரு மானசீகமாக உணரக்கூடிய ஒன்றாக இருந்தது. ஆகவே அது மிக ஒரு தமிழர் தேசத்துக்கு மிக ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு 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 புள்ளி அங்கே எங்களுக்கு அந்த ஒரு ஒரு இதுவரை காலமும் இந்த கடந்த 15 ஆண்டு காலம் ஒரு ஒரு பாரிய வரலாற்று இருட்டுக்குள் தான் தமிழ் தேசிய அரசியல் என்பது மூழ்கடிக்கப்பட்டு கொடுக்கும். இந்த கட்சி அரசியல், இந்த எதிர்ப்பு அரசியல், இவை அனைத்துமே ஒரு பாரிய வரலாற்று இருட்டுக்குள் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலை இட்டு சென்றிருந்தது. அந்த வரலாற்று இருட்டுக்குள் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில ஒரு சிறு ஒரு ஒளியை ஏற்றக்கூடிய வகையில இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய நிலை மாற்றத்தை நேற்றைய தினம் உணரக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, பொன்னம்பல அவர்கள் கூறியிருந்த நாங்கள் இந்த முயற்சியை கையில் எடுத்ததற்கான காரணம் ஒரு இந்த புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்பட போகின்றது. 159 அங்கத்தவர்களோடு தேசிய மக்கள் சக்தி ஒரு பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்திருக்கின்றது. அவர் தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களும் இந்த அரசாங்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை காலமும் இல்லாத அளவுக்கு தமிழ் மக்கள் ஒரு தேசிய அரசாங்கத்தை, அதாவது ஒரு சிங்கள அரசாங்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே தமிழ் மக்களோடு இணைந்ததாக இந்த அரசாங்கம் பயணிக்கின்றது என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் இதுவரை தமிழ் மக்களுடைய தீர்வு தொடர்பாக வெளிப்படையாக இந்த ஒரு நிலைப்பாட்டையும் அறிவிக்கவில்லை. 2015 தொடக்கம் 19 வரையான ஏக்கியராட்சி என்கின்ற அந்த ஒரு அரசியல் அமைப்பு வரைவைத்தான் அடிப்படையாக கொண்டு இவர்கள் செயல்படுவதாக கூறியிருக்கிறார்கள். அதிலே தமிழ் மக்களுடைய எந்த நியாயபூர்வமான அபிலாஷைகளும் உள்ளடக்கப்படவில்லை. ஆகவே தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளுக்கு விரோதமான ஒரு அரசியல் அமைப்பை இந்த ஜேவிபி அரசாங்கம் கொண்டு வரப்போகின்றது. அதற்கு 159 அங்கத்தவர்களும் வாக்களிப்பார்கள். அதை கடந்து எதிர்வரிசையில இருக்கின்ற தேசிய ஐக்கிய மக்கள் சக்தியாக இருக்கட்டும், இல்லை வேறு தரப்பினராக இருக்கட்டும், அவர்களும் இதற்கு வாக்களிக்கின்ற ஒரு நிலைமை வரலாம். ஆகவே பெரும்பான்மையாக இந்த வாக்களிப்போடு இந்த புதிய அரசியலமைப்பு முயற்சி என்பது வெற்றி பெறப்போகின்றது. ஆகவே வடக்கு கிழக்கு சார்பாக 19 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது தமிழ் தேசிய கட்சிகள் சார்பாக 10 பேரும், ஏனைய முஸ்லிம் தரப்பிலே உள்ளடங்கியதாக 19 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே வடக்கு கிழக்கு மக்களுடைய பங்களிப்பு 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களிலே 19 பேர் வடக்கு கிழக்கை சேர்ந்தவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே 19 என்று வருகின்ற போது அதிலே 10 பேர் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்ற போது அது அந்த 19 பெரும்பான்மையாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது 225 19 ஒருபோதுமே பெரும்பான்மையாக வராது. 19 பேர் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்து வாக்களித்தால் கூட அதை மீறி வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலைமைதான் தற்போதைய நிலைமையில இருக்கின்றது. ஆகவே நாங்கள் ஒரு குறியீட்டு அடிப்படையிலே இந்த விடயத்தை நாங்கள் காட்ட வேண்டுமாக இருந்தால் குறைந்தபட்சம் அந்த 19 10 பேராவது ஒருமித்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற போது அந்த வடக்கு கிழக்கை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களிலே ஒரு பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அரசியலமைப்பை நிராகரித்தார்கள் ஒரு செய்தியை நாங்கள் சொல்ல முடியும். ஆகவே தமிழ் கட்சி சார்பாக 8 பேரும், டிடிஎன்ஏ சார்பாக ஒருவரும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக ஒருவருமாக அந்த 10 பேர் இப்போது அந்த முயற்சியில் தான் இப்போது கயந்திரகுமார் தரப்பு ஈடுபட்டிருக்கின்றது. குறைந்தபட்சம் ஒரு சாத்தியமுள்ள அந்த 10 பேராவது ஒரு புள்ளியில இணைந்து ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்குள் முடக்கப்படுகின்ற அந்த ஆபத்திலிருந்து தமிழ் இனத்தை காப்பாற்றுவது. இந்த அரசியலமைப்பு தமிழ் மக்களை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நிறைவேறத்தான் போகின்றது. அவ்வாறு நிறைவேறுகின்ற பட்சத்திலே தமிழ் மக்களுடைய எதிர்ப்புக்கு மத்தியில் தான் இந்த அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்டது என்கின்ற ஒரு செய்தியை, ஏனால் இந்த ஏவிபி அரசாங்கம் இந்த அரசியலமைப்பை நிறைவேற்றி விட்டு சர்வதேச மட்டத்திலே கொண்டு போய் நாங்கள் இனப்பிரச்சனையை தீர்த்து விட்டோம், தமிழ் மக்களும் சேர்ந்து அந்த அரசியலமைப்பை கொண்டு வந்திருக்கிறார், ஒரு இந்த ஆபத்து இதிலே இதுதான் ஒரு ஆபத்து இருக்கின்றதை சுட்டிக்காட்டுகிறார். ஒருவேளை தமிழ் தரப்பினுடைய வகைபாகத்தோடு இந்த அரசியலமைப்பு நிறைவேற்றப்படுமாக இருந்தால் சர்வதேச ரீதியாக இவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை அளிக்கும். இதோ பாருங்கள், வடக்கு கிழக்கை சேர்ந்த பிரதிநிதிகளும் இந்த அரசியலமைப்புக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த இலங்கையர்களுமாக சேர்ந்து புதிய அரசியலமைப்பை கொண்டு வந்திருக்கின்றோம். ஆகவே புதிய அரசியலமைப்பின் ஊடாக நாங்கள் இனப்பிரச்சனைக்கான தீர்வை காண்பதற்குரிய நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் மேற்கொள்ளும். ஆகவே வெளியக அழுத்தங்கள் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை இவர்கள் முன்வைக்க கூடும். ஆகவே குறைந்தபட்சம் வடக்கு கிழக்கில் இருக்கிற 10 பேராவது நாங்கள் எதிர்த்துவமாக இருந்தால் அப்படியான ஒரு பிரச்சாரத்தை
இந்த ஜேவிபி அரசாங்கத்தினால் முன்கொண்டு செல்ல விடாமல் தடுக்க முடியும். இதன் மூலமாக எதிர்காலத்திலே ஒரு வாய்ப்பை, அதாவது மீளவும் தமிழ் மக்களுடைய பிரச்சனை ஒரு தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கின்றது, அரசியலமைப்பிலே அங்கு ஒரு பாரபட்சம் இருக்கின்றது என்ற செய்தியை நாங்கள் தொடர்ந்து தக்க வைக்க முடியும். ஆகவே அதற்காகத்தான் நாங்கள் இந்த 10 பேராவது நாங்கள் இணைய வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றோம் என்ற விடயத்தை கைந்தவர்கள் மிக தெளிவாக கூறியிருந்தார். அது உண்மையிலே அதுதான் உண்மை. அந்த அடிப்படையில் தான் நாங்களும் இந்த முயற்சியை வரவேற்கின்றோம். இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும். தமிழ் தரப்பு இந்த விடயத்திலே ஒரு மிக காத்திரமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து, இதிலே இந்த ஜனாதிபதி தேர்தலிலே பொது வேட்பாளர் நிறுத்திய போது தமிழ் மக்கள் முக்கிய தமிழ் மக்கள் வாக்களி தலைவர் வெற்றி பெற போகின்றாரா, இவர் ஜனாதிபதியா வருவாரா, வராத பட்சத்தில் எதற்காக ஒருவரை நிறுத்த வேண்டும், எதற்காக விஷப்பரீட்சை என்பதெல்லாம் வியாக்கியானங்கள் கதைக்கப்பட்டது. இதே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூட இதே வியாக்கியானத்தை முன்வைத்தது. சுமந்திரன் தரப்பும் இதே வியாக்கியானத்தை முன்வைத்தது. ஆனால் இதை கடந்த ஒரு செய்தி இன்று இந்த ஒரு வடக்கு கிழக்கிலே 19 பாராளுமன்ற உறுப்பினர்களே 10 பேர் நாங்கள் எதிராக வாக்களிப்பதனூடாக வடக்கு கிழக்கிலே பெரும்பான்மையான ஒரு எதிர்ப்பு இந்த அரசியலமைப்பு இருந்தது என்ற செய்தியை போன்று ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட இந்த சிங்கள ஜனாதிபதியை தமிழ் மக்கள் நிராகரித்தார்கள். தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கிலே இதை நிராகரித்து ஒரு செய்தியை சொன்னார்கள் என்ற குறியீட்டுக்காகத்தான் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டது. ஆகவே இந்த விடயத்தை நாங்கள் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அதே போன்றுதான் ஒவ்வொரு விடயங்களும் குறியீடாகத்தான் நாங்கள் மிக 225 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட சபையிலே தமிழ் மக்கள் மிக அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒரு மிக குறைவான பலத்தோடு இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் குறியீட்டு ரீதியாகத்தான் நாங்கள் சில விடயங்களை உலகத்துக்கும் சிங்கள தேசத்துக்கும் சொல்ல வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அவை அப்படித்தான் இந்த அரசியலமைப்பு விடயத்திலும் கைந்தமா தரப்பு இந்த விடயங்களை கையெழுத்திருக்கிறது. அதை இவர்கள் அங்கே வெளிப்படுத்தி இருந்தார்கள். அது உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான விடயம். இது நிச்சயமாக தமிழ் தரப்பு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் சொல்லக்கூடியதாக. மிகவும் சிறப்பு ராமேந்திரன். நீங்கள் இவ்வாறு ஆரோக்கியமான அரசியல் அறிவுள்ள கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தரப்பினர் முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இவ்வளவு காலமும் நடக்கிற விடயங்களை நாங்கள் பொட்டு மக்களுக்கு கூறினோம். நல்ல நோக்கத்தோடு தான் கூறினோம். இப்போ நீங்கள் கூறிய விடயங்களை கேட்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அரசியல் முதிர்ச்சியோடு இந்த தமிழ் மக்களுடைய தீர்வை தாங்கள் வாழுகின்ற காலத்தில் எடுத்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அந்த சிந்தனையோடு செயல்படுவது போல் நீங்கள் கூறுகின்ற விடயங்களிலிருந்து உணரக்கூடியதாக இருக்கின்றது. இதுக்கு தமிழரசு கட்சி உங்களுக்கு தெரியும், சுமந்திரன் இருப்பதால் அவர் குழப்புவதற்கு முயற்சி எடுப்பார். அது இடையூறாகத்தான் இருக்க போன்றது. ஆனால் இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். அனுரகுமார திசாநாயக்கனுடைய ஆட்சி ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. இந்த ஆட்சியில் இவ்வாறு செயல்பட்டு ஒரு கூட்டு முயற்சியாக இதை கூட்டாக ஒன்றிணைந்து செயல்பட்டால் நான் நினைக்கிறேன் சில வேளைகளில் வெகு விரைவில் இதற்கான ஒரு முடிவு அல்லது இதற்கான ஒரு சரியான பாதைக்கு வரக்கூடியதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மிகவும் ஆரோக்கியமாக இருக்கின்றது இவர்களுடைய இந்த செயல்பாடுகள் தொடர்பாக. நீங்கள் கூறுவது போல் தொடர்ந்தும் செயல்பட வேண்டும். தமிழரசு கட்சி தங்களுடைய சுய லாபத்துக்காக செயல்படுவார்களாக இருந்தால் மக்கள் சரியான பாடத்தை கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இந்த நிலையத்தை கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டு வந்து மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். ராமேந்திரன். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.